guys, welcome to Amma's Kitchen. இன்னைக்கு Amma's Kitchenல நம்ம அம்மாச்சி நமக்காண்டி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் காட்ட போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம். வாங்க. பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். நம்ம தண்ணியில் 1/4 கிலோ பல்லாரி, 20 கான முந்திரி பருப்பு, ஒரு 5 தக்காளி பழம் நடுவில் கீறியிருக்கேன். கீறிட்டு போடுவேன் தோலை எடுக்கிறதுக்காக. போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆவியட்டும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு அவிஞ்சிட்டு தக்காளி நல்லா அவிஞ்சிருச்சு. இதை இறக்கி ஆற வச்சு அரைச்சிட்டு வரேன். இந்த அவிச்சதெல்லாம் எடுத்து ஆறிட்டுது. இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி கொண்டு வரேன். 2 ஸ்பூன் பட்டர் போட்டு பட்டர் உருகுனதும் 2 பே லீஃப் பிச்சு வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் உருகட்டும். ஒரு பே லீஃபை பாதியாக பிச்சு வச்சுருக்கேன். போதும். பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன துண்டு பட்டை, வெண்ணெய் உருகிட்டு, ஒரு பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் எல்லாம் போட்டு பொரிய விட்டுறேன். பொரிஞ்சிட்டு 2 பல்லாரி வெங்காயம், 2 சின்ன பச்சை மிளகா இதை போட்டு நல்லா வதக்கணும். பாதி வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். இன்னொரு 2 நிமிஷம் வதங்கணும். வெங்காயம் இவ்வளோ வதங்கிருச்சு. இனிமேல் இதில் போட வேண்டிய ஜாமான்லாம் போடலாம். இவ்வளோ வதங்கினது போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். வேக வச்சு அரைச்ச பல்லாரி, தக்காளி அந்த கலவையை இதில் போடுறேன். இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கணும். ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, தனி மல்லிப்பொடி போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி போடுறேன். மசாலா நல்லா வதங்கிட்டு அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி உப்பு போடணும். ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன். நான் கல்லுப்பு இல்லை, அதனால் நான் பொடி உப்பு போடுறேன். கல்லுப்பு போடலாம். மசாலா வெந்திருக்குன்னு பார்ப்போம். நல்லா ஜோராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பன்னீர்லாம் போடலாம். இதில் கொஞ்சமாக சர்க்கரை போடுதேன். 1/2 ஸ்பூன் ஒயிட் சுகர் போடுறேன். நூறு கிராம் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். பன்னீரோடு சேர்த்து போட்டதை எடுத்தியா? கால் கப் ஃப்ரெஷ் க்ரீம் போடுறேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை,
கிரேவி இறக்க போகிறேன். கொஞ்சம் 1 டீஸ்பூன் கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி போடுறேன். ரெடி ஆயிடுச்சு என்னோட சுவையான பன்னீர் பட்டர் மசாலா. எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்ச பன்னீர் பட்டர் மசாலா இதுதான். கடைசியாக 1 ஸ்பூன் பட்டர் போடுறேன். பன்னீர் பட்டர் மசாலாலாம் அதனால. நம்முடைய பன்னீர் பட்டர் மசாலா தயாராகிடுச்சு. அதுக்கு சப்பாத்தியும் போட்டிருக்கோம். நாங்கள் அதை காமிக்கல, சப்பாத்தியை சுட்டு வச்சு தான் காமிக்கிறோம். நன்றி, வணக்கம். அவ்வளோதான், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.